விக்ரமாதித்தன் ஒரு வீரனும் கருணையாளருமான ராஜா. ஒரு நாள் அவர் ஒரு முனிவர புலியிடமிருந்து காப்பாற்றினார். முனிவர் நன்றியுடன், உங்கள் இதயம் மிகவும் உன்னதமானது, நான் உங்களுக்கு ஒரு வரம் தருகிறேன், விலங்குகள் பேசுவதை புரிந்து கொள்ளும் சக்தியை தருகிறேன் என்ன சொன்னார். முனிவர் ராஜாவின் காதில் ஒரு மந்திரத்தை சொன்னார். இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லக் கூடாது, சொன்னால் மந்திரம் போயிடும் என்று எச்சரித்தார். விக்ரமாதித்தனுக்கு ஆர்வமாயிருந்து அவர் முனிவருக்கு நன்றி சொல்லி அரண்மனைக்கு திரும்பினார். வழியில் ஒரு மரக்கிளையில சில பறவைகள் கீச்சிடுவதை பார்த்தார். ஆச்சரியம்! அவற்றின் பேச்சு அவருக்கு புரிந்தது. ஒரு பறவை அரண்மனையிலிருந்து ஒரு நகையை திருடியதை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தது. விக்ரமாதித்தன் புன்னகைத்தார். இது சுவாரஸ்யமாய் இருக்க போது. அரண்மனையில வாழ்க்கை இனிமே சலிப்பாயிருக்காது. வயல்களில மாடுகள் கத்தும் சத்தம் முதல் ஜன்னலில் புறாக்கள் சூவும் சத்தம் வரை எல்லாவற்றையும் விக்ரமாதித்தனா புரிந்து கொள்ள முடிந்தது. அவற்றின் கவலைகள், மகிழ்ச்சிகள், சின்ன சின்ன நாடங்கள் எல்லாவற்றையும் அறிந்துட்டார். ராஜா தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டார். ஒரு நாள் அவரது குதிரை சேன சரியில்லை என்று புலம்புவதை கேட்டார். உடனே விக்ரமாதித்தன் தனது குதிரைக்கு மென்மையான புதிய சேனம் ஒன்றை வாங்கி கொடுத்தார். எல்லா உயிரினங்களுடனும் அவருக்கு ஒரு ஆழமான தொடர்பு ஏற்பட்டது. ஒரு பெரிய விருந்துல விக்ரமாதித்தன் மேஜையின் தலைமையில் அமர்ந்திருந்தார். அவர் ஒரு திராட்சையை எடுக்கும் போது சின்னஞ்சிறு குரல்களை கேட்டார். அது எறும்பு கூட்டம். அவை மேசையிலிருந்து ஒரு சர்க்கரை திருடு திட்டமிட்டு குமிண்டிருந்தன. அவற்றின் திட்டமும் சூட்டு முயற்சியும் ராஜாவை சிரிக்க வைத்தது. ராணிக்கும் அமைச்சர்களுக்கும் ஆச்சரியமா அவர் சிரிக்க ஆரம்பித்தார். ராணி கவலையுடன், என்ன ராஜா, ஏன் சிரிக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டா. விக்ரமாதித்தன் சிரிப்பை அடக்க முயன்றார். ஒன்றுமில்லை, ஏன் அன்பே என்று சொல்லி கண்ணீரை துடைத்தார். ஆனால் ராணிக்கு திருப்தி இல்லை. அவர் அடிக்கடி விசித்திரமான நேரங்களில் சிரிப்பதையும் கவலைப்படுவதையும் கவனித்தார். நாட்கள் வாரங்களாக மாற ராணியின் கவலை அதிகரித்தது. ஒரு இரவு, என் ராஜா, நீங்கள் கவலையா இருக்கிறீங்க, என்ன விஷயம், என்னிடம் எதையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கெஞ்சினார். விக்ரமாதித்தன் பெருமூச்சு விட்டார். அவர் தனது ராணியை மிகவும் நேசித்தார். அவர் கவலைப்படுவதை பார்க்க பிடிக்கல. ரகசியத்தை சொல்ல முடிவு செய்தார். என் அன்பே என்று தொடங்கினார், எனக்கு ஒரு ரகசியம் இருக்குது, ஒரு மந்திர ரகசியம். ஆனால் அதை நான் வெளிப்படுத்த முடியாது, இல்லை எனில அது என்றும் போய்விடும். ராணி பொறுமையாகவும் புரிதலுடன் இருந்தார். ரகசியத்தை சொல்லாமையே உங்கள் கவலைக்கு காரணத்தை சொல்லுங்க, ஒருவேளை நான் உதவக்கூடும். விக்ரமாதித்தன் தயங்கி பின்னர் தனது மனத்தில் உள்ளதை சொன்னார். விலங்குகளின் பேச்சை புரிந்து கொள்ளும் திறன், எறும்புகளின் சிரிப்பு, குதிரையின் சேனம் எல்லாவற்றையும் பற்றி சொன்னார். தனக்கு அறிவு எப்படி எப்படி வந்தது என்று சொல்ல முடியாது, அது கொண்டு வந்த அனுபவங்களை மட்டும்தான் சொல்ல முடியும் என்று விளக்கினார். ராணி சூழ்ந்து கவனித்தார். ராஜா பேசி முடித்ததும் புன்னகைத்தார். என் புத்திசாலி கணவரே, எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. மறுநாள் காலையில் அரண்மனை சேவலை அழைத்து அதன் காதில் ரகசியமா ஏதோ சொன்னார். மதியம் ராஜாவும் ராணியும் முத்தத்தில் நடந்து செல்லும் போது சேவல் ஊர்க்க சூவ ஆரம்பிச்சது. ராணி ஒரு மேதை. ராஜா தனது ரகசியத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பகிர்ந்து கொள்ள ஒரு வழியை கண்டுபிடிச்சு விட்டார். விக்ரமாதித்தன் அதிர்ச்சியடைந்தார். ஆச்சரியத்துடன் ராணியை பார்த்தார். அவர் பேசும் முன் அரண்மனை நாய் குறைக்க ஆரம்பித்தது. வாவ்! ஆனால் அது எப்படி சாத்தியம்? முனிவரின் எச்சரிக்கை தெளிவாக இருந்தது. இப்போது ராஜாவுக்கு விலங்குகளின் மொழி புரியும் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனால் எப்படி என்று யாருக்கும் தெரியாது. ரகசியம் வெளியே வந்தது, ஆனால் ரகசியத்தின் மூலம் வந்தே இருந்தது. விக்ரமாதித்தன் ஆச்சரியப்பட்டார். அவர் ராணியை பார்த்து முகத்தில் அகன்ற புன்னகையுடன், என் அன்பே, நீங்கள் அற்புதமானவர், நீங்கள் ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டீங்கள் என்று சூரி அவளை அணைத்துக் கொண்டார். ராஜாவுக்கு இனி எந்த கவலையும் இல்லை என்பதில் ராணி நிம்மதியடைந்து சிரித்தார். முற்றத்தில் சூடியிருந்த அமைச்சர்களும் வேலையாக்களும் இந்த காட்சியை கண்டு குழப்பமடைந்தனர்.
ராஜா ராணி மற்றும் விலங்குகளுக்கு இடையேயான விசித்திரமான உரையாடலை புரிந்து கொள்ள முடியாமல தங்களுக்குள் கிசித்துக்கினர். அன்றிலிருந்து விக்ரமாதித்தன் விலங்குகளின் பேச்சை புரிந்து ராணியுடன் சிரிப்பையும் ஜானத்தையும் பகிர்ந்து கொண்டார். ரகசியம் பாதுகாப்பா இருந்தது. அவர்களின் பிணைப்பு வலுவானது. இப்படி மந்திர வரத்தால் ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜா ஜானமாகவும் கருணையுடனும் ஆட்சி செய்தார். அவரது இதயம் எல்லா உயிரினங்களின் இசையாலும் நிரம்பியிருந்தது.